அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். நினைக்க மறு. ஒரு கிராமத்தில் 24 வயதாகிய சத்யா என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அந்த கிராமத்தை சூழ்ந்து பல மலைகள் இருந்தன. இயற்கை வளங்கள் மிகுந்த அந்த அழகான கிராமத்தில் சத்யா மனம் மட்டும் எண்ணங்களால் சூழப்பட்டு குழப்பத்தில் இருந்தது. சத்யா எப்பொழுதுமே எதையோ ஒன்றை யோசித்த வண்ணமாகவே இருந்தான். பல பல சிந்தனைகளில் ஆழ்ந்து இருந்தான். சத்யாவிற்கு இந்த குழப்பமான மனநிலையிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அவனுடைய மனதை ஒருநிலைப்படுத்த முடிந்தவரை முயற்சித்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. அப்பொழுது அந்த கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மலை கிராமத்தில் வசிக்கும் ஒரு ஞானியை பற்றி பேச கேட்டான். அந்த ஞானி பலரது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியதாகவும் பலர் அவரை சந்தித்த பிறகு தங்கள் வாழ்க்கையில் தெளிவுடனும் நிம்மதியுடனும் வாழ்வதாக கூறினர். அந்த ஞானியை சந்திக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு ஒரு நாள் விடியற்காலையில் அவனுடைய பயணத்தை தொடங்கினான். வழியில் சில கஷ்டமான பாதைகளை கடந்து ஒரு அழகிய மலை கிராமத்தை சென்று அடைந்தான் சத்யா. அங்கு உள்ளவர்களிடம் விசாரித்து அந்த ஞானியின் வீட்டை சென்றடைந்தான். அங்கு அந்த ஞானி தன் கண்களை மூடிக்கொண்டு ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார். சத்யா அவர் அருகில் சென்று ஐயா என்று அழைத்தான். ஞானி தன் கண்களை திறந்து சத்யாவை பார்த்தார். பிறகு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவன் வந்த காரணத்தையும் கூறினான் சத்யா. இதை கேட்ட பிறகு அந்த ஞானி சத்யாவை தன்னுடன் அழைத்து சென்றார். ஒரு கோப்பை முழுக்க தண்ணீரை நிரப்பி அவனிடம் கொடுத்தார். இந்த கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு இந்த கிராமத்தின் கடைக்கோடி வரை சென்றுவிட்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதற்கு பிறகு இந்த கோப்பையில் இருந்து ஒரு துளி தண்ணீர் கூட நிலத்தில் சிந்துவிடக்கூடாது என்றும் ஞானி கூறினார். சத்யா ஞானியின் கட்டளைப்படி நடக்கத் தொடங்கினான். அவனுடைய கவனம் முழுவதும் அவன் கையில் இருக்கும் கோப்பையில் மட்டுமே இருந்தது. அவன் செல்லும் வழியில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். வியாபாரிகள் பொருட்களை விற்று கொண்டிருந்தனர். பொதுமக்கள் வீதிகளில் நடந்து கொண்டிருந்தனர். ஆனால் எவரும் சத்யாவின் பயணத்தில் இடையூறு விளைவிக்கவில்லை. சத்யாவும் அவனுடைய அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு ஞானியிடம் திரும்பினான். ஞானி அவனை பாராட்டினார். பின்னர் அவனிடம் சில கேள்விகளை கேட்டார். நீ செல்லும் வழியில் சிறு பிள்ளைகள் விளையாடியதை நீ கண்டாயா என்றார். அதற்கு சத்யா இல்லை ஐயா என்றான். வியாபாரிகளையும் பொதுமக்களையுமாவது பார்த்தாயா என்று கேட்டார். அதற்கும் சத்யா கூறிய பதில் இல்லை. இப்படி அந்த ஞானி கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை என்பதே ஆகும் சத்யாவிடமிருந்து. நீ சென்ற வழியில் நடந்தது எதுவுமே தெரியவில்லை என்கிறாயே, அதற்கான காரணம் என்ன என்று கேட்டார் ஞானி. அதற்கு சத்யா கூறினான், என் கவனம் முழுவதும் இந்த தண்ணீர் கோப்பை மேல் மட்டுமே இருந்தது ஐயா என்றான். இதை கேட்ட ஞானி, இப்பொழுது புரிகிறதா? நான் சொன்ன செயலை நீ வெற்றிகரமான முடிப்பதற்கு காரணம் உன்னுடைய சிந்தனை நிகழ்காலத்தில் மட்டுமே இருந்தது. கடந்த காலத்தை பற்றியோ வருங்காலத்தை பற்றியோ உன் மனம் நினைக்கவில்லை. இதுதான் நீ உன் வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டியது என்றார். ஆம், ஞானி சொல்வது போல்
நம்மில் பலர் கடந்த காலத்தில் நடந்ததையும் வருங்காலத்தில் நடக்கப் போவதை பற்றி நினைத்தும் நிகழ்காலத்தை வாழ்வதே இல்லை. எனவே நிகழ்காலத்தில் வாழ கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் நினைக்க மறு. நன்றி.